இப்போ ViVO X100 Pro வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயம் வந்து காமனாகவும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ViVO X100 Pro பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமராவோட டிசைன் வந்து நல்லா சர்க்குலர் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் இது வரைக்கும் எந்த மொபைல்லையும் கொடுக்கல அப்படின்லாம் வந்து கிடையாது. நிறைய மொபைல் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு வந்து யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. லெதர் ஃபினிஷ்லாம் வச்சு பார்க்கக்குள்ள ஸோ நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் வேரியன்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. ப்ளூ, ஒயிட்டு, பிளாக், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ப்ளூவும் ஆரஞ்சும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான கலராக வந்து இருக்கு. லெதர் ஃபினிஷோட அந்த கலரை வச்சு பார்க்கல ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. 3000 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வாட்டர் ரேட்டிங்கு IP68 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் வந்து அஃபிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணலை. இதில் நம்மளுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து கொடுக்கல. இதோட சிப்செட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்சிட்டியோட 9300 அப்படின்ற ஒரு சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4nm சிப்செட் அப்படின்றதுனால உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் டிராகனை கம்பேர் பண்ணக்குள்ள இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ உங்களுக்கு லைட்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ஏன் டைமென்சிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. பட் டைமென்சிட்டி வந்து ஒரு மோசமான ப்ராசர் அது மாதிரிலாம் வந்து கிடையாது. இதுலேயும் வந்து நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் கேம் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வந்து ஸ்னாப் டிராகன் அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த Xiaomi 14 Pro, IQ 12 Proலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் தான் வந்து அங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து ப்ராசர் வந்து கரெக்டான ஒரு அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் அந்த அளவுக்கு வந்து கொடுக்கல. இதோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5400 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் 1 to 50% சார்ஜ் வந்து ஜஸ்ட் 12 மினிட்ஸில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 50 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ப்ரோ இல்லாமல் X100ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கிடையாது. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரோ இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ஸோ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 mAh பேட்டரி மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதோட கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களால் 8Kல 30 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். 4Kல 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ சினிமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் உங்களால் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 1080pல 30 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் போயிட்டு இருக்கு. அவங்க எங்கேயாவது 4K சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படியே ப்ரோ இல்லாமல் X100ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அதில் 8K சப்போர்ட் வந்து கிடையாது. 4K சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சினிமேட்டிக் மோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1080pல தான் வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்க முடியும். 4K சப்போர்ட் வந்து அதில் கிடையாது. ஸோ அதுலேயும் வந்து செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலையும் வந்து 4K சப்போர்ட் கிடையாது. ஸோ இங்கே X100 Pro வெர்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நார்மல் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சென்சார் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோவில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே IMX989 வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மல் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா IMX920 தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமராவோட குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவில் தான் வந்து பெட்டராக இருக்கும். இதோட OS அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 14 மேலே Fun Touch 14 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட OS அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் வந்து கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க. பட் இது என்னன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ சின்ன ஒரு லீக் மாதிரி தான். ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் ரேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் வந்து 12GB இருக்குது, 16GB இருக்குது. ஸோ ரேமுக்கு வந்து LPDDR5X வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா UFS 4 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் வேற என்ன எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலையுமே நம்மளுக்கு வந்து SD கார்டு ஸ்லாட்டும் 3.5mm ஜாக்கும் வந்து கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB 3.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ViVO X100 Pro வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து USB 3.2 வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வெறும் X100 வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.0 தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோ தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கு.
ஸோ நீங்கள் வந்து X100 வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வந்து அதோட வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எப்போவுமே மற்ற கம்பெனியோட ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பியோட வெர்ஷன்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து மாற்ற மாட்டாங்க. பட் இந்த ஃபோனில் மாற்றிடுது அப்படின்றது கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு X100 Pro வந்து 57,000க்கு வந்து கிடைக்குது. X100 வந்து பார்த்தீங்கன்னா 47,000க்கு வந்து கிடைக்குது. ஸோ ப்ரோக்கும் X100க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டிஃப்ரென்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ 10,000 டிஃப்ரென்ஸுக்கு என்னென்ன இங்கே கொடுத்துருக்காங்க பெருசாக அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல. ஸோ 10,000 டிஃப்ரென்ஸ் அளவுலாம் இங்கே பெருசாக எதுவும் கொடுக்கல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் அளவு தான் வந்து இங்கே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் விவோவில் இந்த அளவுக்கு ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பட்ஜெட் வந்து ஒர்த்தா இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ Xiaomi 14 Pro, IQ 12 Proலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே சேம் பட்ஜெட் தான். பட் இதை விட ஸ்பெக்லாம் வந்து அதில் நிறைய சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் விவோவில் தான் நான் இந்த மாதிரி ஒரு மொபைல் வாங்கணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு Xiaomi 14லாம் வந்து நிறைய பெட்டரான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ 57,000 பட்ஜெட்டில் வருதுனால எல்லாருமே வந்து உங்களுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுத்துருவாங்க. AMOLED டிஸ்பிளேயும் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ கேமராஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு டெலிஃபோட்டோ கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகா பிக்சலான டெலிஃபோட்டோ கேமரா. ஸோ அதேமாதிரி பேட்டரியும் வந்து உங்களுக்கு 5000 mAhக்கு மேலே தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஓஎஸும் வந்து Android 14 தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ யூஎஸ்பியும் 3.2 தான் வருது. ஒரு சில மொபைலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து பேசிக்காக வந்து என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. ஸோ புதுசாக வந்து எதுவும் கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் 4K சப்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள. மற்றபடி வேறு எதுவும் புதுசாக வந்து கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃபோனை வேறு எந்த ஃபோன் கூடயாச்சும் கம்பேர் பண்ணி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அது எந்த ஃபோன் கூட கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.